வணக்கம், நான் உங்கள் வேதிக் ஆஸ்ட்ரோ மாலதி பேசுகிறேன். இன்றைக்கி 3 நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். அஸ்வினி, மகம், மூலம். இந்த 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படி பார்த்தா கேது பகவான். இந்த கேது பகவான் இவங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க ஞானக்காரகன் சொல்லுவாங்க. கேது ஞானக்காரகன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இவங்க நேர்மையாக இருப்பாங்க, அறிவாக இருப்பாங்க, கடவுள் பக்தி ஜாஸ்தியாக இருக்கும். கோவில் பணிகளை கண்டிப்பாக ஈடுபாடு இருப்பாங்க. கோவில் பணிக்காக ஈடுபாடு இவங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். இவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் கோயிலுக்கான ஏதோ ஒரு வேலை, அங்கே கோயில் ஏதோ வேலை செய்கிறாங்க, கொஞ்சம் பண உதவி செய்யுங்கன்னா இவங்க கட்டாயம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நோட் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கான உதவி கண்டிப்பாக செய்வாங்க. அஸ்வினி, மகம், மூலம் இவங்க என்ன மாதிரி வேலைலாம் பார்ப்பாங்க அப்படி பார்த்தா மருத்துவத்துறையில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன மருத்துவ குறிப்பாச்சு அவங்க பிறருக்கு சொல்லுவாங்க. மருத்துவ சார்ந்த வேலையெல்லாம் செய்வாங்க. நர்ஸு, ஹாஸ்பிட்டல் சார்ந்த ஜாப்பு, இல்லை ஹாஸ்பிட்டலே ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறது, அந்த மாதிரி மருத்துவர் சம்மந்தமான வேலையெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு நிறைய இருக்குது. இவங்க எப்படி இவங்க பேச்சு கொஞ்சம் என்ன சொல்லுது, ஷார்ட்கட்டாக இருக்க மாதிரி பேசுவாங்க. வெட்டு உண்டு 92 அப்படி பேசுகிற மாதிரி கொஞ்சம் அப்படி பேசுவாங்க. ஆனால் இவங்க ரொம்ப ரொம்ப நல்ல டைப் தான் இவங்க மனசு. ஆனால் அவங்க பேசுறது கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரங்க வேலைன்னு பார்த்தா, ஒரு வேலையில் இப்போ இந்த மருத்துவமனையில் வேலை செய்கிறாங்கன்னா அடுத்த மருத்துவமனையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு எங்கேயோ ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. இல்லை இங்கே வேலை செய்கிறாங்கன்னா வேறு பிரான்ச்சுக்கு போவாங்க, இல்லை வேறு ரூமுக்கு அதாவது அந்த இதுலேயே வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது. அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது தான் இந்த கேது நட்சத்திரம் பண்ணுவான். கேது நட்சத்திரம் அதிபதி பண்ணுவார். ஸோ அஸ்வினி, மகம், மூலம் ரொம்ப ஸ்ட்ராங்கான நட்சத்திரம். இதில் எதுவுமே டாப்பில் தான் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே டாப்பில் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு இடத்துல உட்கார முடியாது இவங்களால. ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. இவங்க எப்படி அந்த கேது பகவானை எப்படி அது எப்படி போயிட்டே இருக்குதோ அதே மாதிரி இவங்க ஒரு இடத்துல இருக்க முடியாது இவங்களால.